அடுத்து தேர்டு சம் 1.2ல் தேர்டு சம் செய்வோம். ஆர் என்ற உறவு xy /y = x+3. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு சில நம்பர்கள் கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டதில் டொமைன் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. இதோட மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்னென்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஒய்யை கண்டுபிடிச்சி எக்ஸையும் ஒய்யையும் எழுதணும். எக்ஸ்னால் முன்னாடி இருக்குது, ஒய்னா பின்னாடி இருக்குது. அதை தான் டொமைன் ரேஞ்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போது நம்ம எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய்யை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா x+3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸுக்கு கொடுத்துருக்க நம்பரை போடலாம், அந்த எக்ஸ் இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? செய்யலாமா? இப்போ தேர்டு சம். இப்போது அந்த எக்ஸு கொடுத்துருக்காத எடுத்து எழுதிடுவோம் தனியாக. என்ன கொடுத்துருக்காங்க? 0 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ ஒய் கண்டுபிடிக்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? y = x+3. ஓகேவா? இப்போ இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல போகிறோம், இந்த எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். if 0 ஓகேவா, y = 0+3. அந்த எக்ஸ் இருக்க இடத்துக்கு பதிலாக நம்ம 0 செய்திருக்கோம். ஓகேவா? அப்போ y = என்ன? y = 3. 0+3 3. ஓகேவா? இஃப் இப்போ 1 இருக்கிறோம். இஃப் அப்படின்னா 1 இருந்துச்சுனால் 0 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்ன? 0+3 3. ஒருவேளை அந்த இடத்துல 1 போட்டு எழுதுனோம்னா 1+3 = 4. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இஃப் எஃப் 1 வச்சுக்கிட்டிங்களா, y = x+3 x இந்த இடத்துக்கு பதிலாக இப்போ என்ன வைக்க போகிறோம்? 1+3 = 4. அப்போ ஒய்யோட வேல்யூ 4. இதோடது 1 வச்சு எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒய்யோட வேல்யூ 4. ஓகேவா? இஃப் 2 இருந்துச்சுன்னா y = x+3 அடுத்தடுத்து வரும், அதனால் இங்கே நேராக எழுதிடுறேன். 2+3 = 5. ஓகேவா? இஃப் 3 ஒருவேளை 3 இருந்துச்சுன்னா y = x+3 x இருந்த இடத்துக்கு பதிலாக 3 போடுறோம். 3+3 = 6. அடுத்து என்ன இருக்குது? இஃப் 4 இருந்துச்சுன்னா y = x+3 x இருக்கிற இடத்துல 4 போடுறோம். 4+3 = 7. ஓகேவா? ஒரு அங்கே எத்தனை நம்பரு? 5 வரையும் கொடுத்துருக்காங்களா? 5 வரையும் கண்டுபிடிச்சிருங்க. y = x+3. அப்போது x என்ன? 5. 5+3 = 8. ஓகேவா? இப்போது x 0 இருந்துச்சுன்னா y 3. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது பூரா ஃபார்முலா. ஓகேவா? y+3 y = x+3. இது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், நம்ம வந்து புதுசாக ஒன்றும் எழுதலை. y = x+3 அதை தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு அவங்க கொடுத்துருக்க வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி அதை ஒய்யை நம்ம எழுதிக்கிட்டே வந்திருக்கோம். ஓகேவா? இந்த பாருங்கள். இப்போ அதை வந்து ஆரை நம்ம எழுதிடலாமா? ஓகே. ஆர் ரிலேஷன் எக்ஸ் என்ன? 0 வச்சு பண்ணும்போது ஒய் என்ன? 3. இப்போ 3. அடுத்து இப்போ அது எக்ஸுன்ற இடத்துல அதை வச்சு நம்ம எழுதிடக்கூடாது. அதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எழுதணும். ஓகேவா? அதே தான் ஒரே நம்பர் தான் வரும். எக்ஸை இதை எழுதி எக்ஸை வச்சு ஒய்யை வச்சு கண்டுபிடிச்சதை ஒய் இங்கே நுள்ள இருக்குது, இங்கே நுள்ள எக்ஸ் இருக்குது. இதை அப்படியே டொமைன் ரேஞ்சாக எடுத்து எழுதிக்கிட்டு வந்துட வேண்டியது. அவ்வளோ மேட்ரு. 1 வச்சு கண்டுபிடிச்சதில் 4. ஓகேவா? அடுத்து அது எக்ஸில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு வரும். 2 வச்சு கண்டுபிடிச்சதில் 5. 3 வச்சு கண்டுபிடிச்சதில் 6. 4 வச்சு கண்டுபிடிச்சதில் 7. 5 வச்சு கண்டுபிடிச்சதில் 8. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஃபஸ்ட்டு கொஸ்டினை அனலைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு x+3ன்னு அவங்களே ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம எக்ஸுக்கு பதிலாக அவங்க கொடுத்துருக்க அந்த எக்ஸை போட்டு 0+3ன்னு கொடுத்து 3யை கண்டுபிடிச்சோம். 1 அதே இடத்துல போட்டு 1+3ன்னு போட்டு 4 கண்டுபிடிச்சோம்.
அதே மாதிரி 2 போட்டு 2 + 3ங்கிறத 5 கண்டுபிடிச்சோம். இவ்வளோதான் சிம்பிள். அவங்க 5வது கொடுத்துருக்காங்களா, 5 + 3 8, அவ்வளோதான். 8 போட்டிருக்கோமா? அப்போது இங்கே எதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி வந்தோமோ அதை ஃபஸ்ட் நம்பரை எழுதிக்கிங்க. அடுத்து அதை கண்டுபிடிச்சதை கீழே பக்கத்தில் கம்மான்னு போட்டு எழுதிக்கிங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து டொமைன், ரெண்டாவது இருக்கிறது ரேஞ்ச். இப்போது டொமைன் ஈக்குவல் டு இந்த ஃபஸ்ட் நம்பரை பூரா எடுத்து எழுதிங்க. அவ்வளோதான். 0 1 2 3 4 5. ஓகேவா? ரேஞ்ச் ஈக்குவல் டு அதில் நம்ம ஒய்யை கண்டுபிடிச்சி எழுதணும் மத்தியில் ஆன்சரு, அது எல்லாமே தான் ரேஞ்சில் வரும். இதை நீங்கள் எழுதிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறது அப்படியே சேர்த்து எழுதிக்கிங்க. அவ்வளோதான். பின்னாடி இருக்கிறது அப்படியே பார்த்து எழுதிக்கிங்க. அவ்வளோதான். 3 4 5 6 7 8. அவ்வளோதான். எவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு அது அடுத்து ரொம்ப யோசிச்சு கவனமாக எழுதுனீங்கன்னா ரொம்ப ஈஸியான சம். ஓகேவா? அடுத்த சம் போகலாமா?